தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன, ஏன் இப்படி பண்றார் ஆண்டவர்? நம்ம தான் உணர்ந்துட்டோம்ல. பல நேரத்தில் பாருங்க, இந்த உணராத வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த திருந்தி வரலான்னு நினைப்போம் பாருங்க. இந்த தகப்பன் வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறார் யாரு? யாக்கோபு. அது வரைக்கும் வராத பிரச்சனை எல்லாம் அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்குது. ஆமென். தலைமுறை தலைமுறையாய் ஒளிந்து போயிட்டோம். ஆண்டவரே சொல்லுகிறார், சீயோன் என்ன பேசிட்டு இருக்கிறான்? ஏசாயா 49:14 கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சீயோன் சொல்லுகிறாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளவுதான், ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தர் எலியா கிட்ட சொல்றாரு, நீ போய் ஒளித்து கொண்டு இரு அப்படிங்கிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலே அதே கர்த்தர் அதே எலியா கிட்ட சொல்றாரு, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு. அதன் அர்த்தம் என்ன? அநேக நாள் ஆனாலும் கர்த்தர் மறைத்து வைப்பாரே தவிர ஒருபோதும் மறந்து விட மாட்டார். எங்க ஒரு கழுதையை குறித்த காரியத்தையே கர்த்தர் நினைவிலே வைத்து எருசலேம் போவதற்கு முன்பதாக அதை நிறைவேற்றி முடித்தவர் அல்லவா? ஆனா நம்முடைய வாழ்க்கையில தாமதிக்கும் போது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராகும் போது, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தது என்ன, வாக்குத்தத்தம் ஒளிந்து போயிட்டு அவ்வளவுதானா? ஆமென். கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார், இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், அதே ஏசாயா 49:23 கடைசி பகுதியில, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் வெட்கப்பட பரலோக தேவன் சம்மதிக்கவே மாட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பல நேரத்துல ஏன் நமக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விகள் வருகிறது என்றால், காத்திருக்கும் காலத்துல இந்த ஒரு பக்கத்துல ஒரு புறம் இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டோம், உனக்கான வாக்குத்தத்தம் தான் உனக்கு கொடுக்கப்படுகிற வாழ்த்து என்று. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்போது காத்திருக்கும் போது ரொம்ப பலனாக இருக்கும், உற்சாகமா இருக்கும்.